ஓம் சாந்தி. 24/1/2024. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்தால் விகார எண்ணங்கள் நீங்கிவிடும். தந்தையின் நினைவு இருக்கும். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். கேள்வி: உலக மனிதர்கள் எந்த வழியை முற்றிலுமாக அறியாமல் இருக்கின்றனர்? பதில்: தந்தையை சந்திப்பது மற்றும் ஜீவன் முக்தி அடையும் வழி யாருக்கும் தெரியாது. அமைதி அமைதி என்று மட்டுமே கூறிக்கொண்டு இருக்கின்றனர். மாநாடுகளை நடத்தி கொண்டு இருக்கின்றனர். உலகில் அமைதி எப்பொழுது இருந்தது மற்றும் எப்படி ஏற்பட்டது என்பதை அறியவில்லை. அமைதியான உலகை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா? அமைதி எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்க முடியும். உலக அமைதி தந்தையின் மூலம் உருவாகிக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நான் ஆத்மா என்ற உணர்வை முதலில் உறுதியாக்குங்கள். நான் சகோதர சகோதரர்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று தந்தை கூறுவதை போல இந்த சகோதரர் தனது சகோதரரை பார்க்கின்றார். நீங்களும் சகோதரர்களாக பார்க்க வேண்டும். முதலில் இந்த பார்வையை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு தீய எண்ணங்கள் நின்றுவிடும். இது பழக்கமாக ஆகிவிடும். ஆத்மாதான் கேட்கிறது. ஆத்மாதான் ஓசை எழுப்புகிறது. இந்த பார்வை உறுதியாவதன் மூலம் மற்ற அனைத்து எண்ணங்களும் நீங்கிவிடும். இதுதான் முதல் நம்பர் பாடம் ஆகும். இதில் தெய்வீக குணங்களும் தானாகவே தாரணையாகிக் கொண்டே இருக்கும். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம்தான் கர்ம இந்திரியங்கள் இஷ்டம் போல நடந்து கொள்கின்றன. ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கு அதிகமான முயற்சி செய்கின்ற பொழுது உங்களுக்குள் அதிக சக்திகள் வந்துவிடும். சர்வசக்திவான் தந்தையின் சக்தி மூலம்தான் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறது. தந்தை சதோ பிரதானமாக தான் இருக்கிறார். ஆக முதலில் இந்த பார்வை உறுதியாக ஏற்படும் பொழுதுதான் நான் ஆத்ம அபிமானியாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆத்ம அபிமானி மற்றும் தேக அபிமானி இரண்டிற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதன் மூலம் தான் நாம் தூய்மையாக சதோ பிரதானமாக ஆவோம். இந்த பயிற்சி செய்வதன் மூலம் விகார எண்ணங்கள் நீங்கிவிடும். பூமியின் நட்சத்திரங்கள் என்று மனிதர்கள் கூறுகின்றனர். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் தான் நட்சத்திரங்களாக இருக்கிறோம். இந்த சரீரம் காரியங்கள் செய்வதற்காகவே கிடைத்து இருக்கிறது. இப்பொழுது நாம் தமோ பிரதானமாக இருக்கிறோம். மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தந்தை புருஷோத்தம சங்கம யுகத்தில் வர வேண்டி இருக்கிறது. கிறிஸ்துவின் ஷரீரத்தில் வருகிறேன் என்று ஒரு பொழுதும் கூற மாட்டார். அவர் ரஜோ பிரதான நேரத்தில் வருகிறார். புத்தர் அல்லது கிறிஸ்துவின் ஷரீரத்தில் பகவான் வந்தார் என்பது இருக்கவே முடியாது. அவர் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். மேலும் பழைய உலகில் வந்து புதிய உலகை உருவாக்க தமோ பிரதான உலகை சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக அவர் வருகிறார். அவர் அவசியம் சங்கமத்தில் தான் வருவார். வேறு எந்த நேரத்திலும் அவர் வர முடியாது. அவர் வந்து புது உலகை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அவர் சொர்க்கத்தை உருவாக்கும் தந்தை என்று கூறப்படுகிறார். நாடகப்படி சங்கமத்திற்கும் புகழ் இருக்கிறது. கிருஷ்ணரை தந்தை என்றோ அல்லது பதீத பாவனன் என்றோ கூறுவது கிடையாது.
அவரது புகழ் முற்றிலும் தனிப்பட்டது. மற்றவர்களுக்கு முதலில் லட்சியம் பற்றி புரிய வையுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்த பொழுது ஒரே தர்மம், ஒரே ராஜ்யமாக இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஒரே ஒரு பிரிவினை இல்லாத தர்மம் இருந்தது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வது ஒரே ஒரு தந்தையின் காரியமாகும். எப்படி செய்கிறார் என்பதும் தெளிவாக இருக்கிறது. சங்கமத்தில் வந்துதான் தந்தை புரிய வைக்கிறார். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தின் மூலம் மட்டுமே முழு ஞானத்தையும் கொடுக்க வேண்டும். சிவபாபாவின் சித்திரமும் இருக்கிறது. மகிமைக்கு உரிய சித்திரம் மிக நன்றாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இது நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சத்தியமான கதையாகும். ராதா கிருஷ்ணரின் கதை என்று கூறுவது கிடையாது. சத்திய நாராயணனின் கதையாகும். உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார். முதலில் சிறு குழந்தையாக இருப்பார். சிறு குழந்தையை மனிதன் என்று கூறுவது கிடையாது. ஆண் நாராயணன் என்றும் பெண் லக்ஷ்மி என்றும் கூறப்படுகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சித்திரத்தின் மூலம்தான் புரிய வைக்க வேண்டும். சந்நியாசிகள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. சங்கராச்சாரியார் வருவதே ரஜோ பிரதான நேரத்தில். அவர் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. தந்தை சங்கமத்தில் வருகிறார். பல பிறவிகளின் கடைசி பிறவியிலும் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன் என்று கூறுகிறார். மேலே திரிமூர்த்தியும் இருக்கிறார். பிரம்மா யோகாவில் அமர்ந்து இருக்கிறார். சங்கரின் விஷயம் தனிப்பட்டது. காளை மாட்டில் சவாரி செய்ய முடியாது. தந்தை இங்கு வந்து புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. விநாசமும் இங்குதான் ஏற்படுகிறது. உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று மனிதர்கள் கூறுகின்றனர். அது ஏற்பட போகிறது. அதனால்தான் புத்தியில் வருகிறது. சித்திரங்களின் மூலம் நீங்கள் நன்றாக புரிய வைக்க முடியும். யார் சிவன் மற்றும் தேவதைகளின் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்கள் உடனேயே ஏற்றுக்கொள்வார்கள். மற்றபடி இயற்கை அல்லது விஞ்ஞானம் போன்றவைகளை ஏற்றுக்கொள்பவர்களின் புத்தியில் அமராது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களின் புத்தியிலும் வராது. யார் மாற்றலாகி சென்றார்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். அவர்களை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்லது அதிக பக்தி செய்பவர்கள் அவரவர்களது தர்மத்தில் மிகவும் பக்காவாக இருப்பார்கள். ஆக தேவதைகளின் பூஜாரிகளுக்கு புரிய வையுங்கள். பெரிய ஆட்கள் ஒருபொழுதும் வரமாட்டார்கள். பிர்லா இருக்கிறார். இவ்வளவு ஆலயங்கள் கட்டியிருக்கிறார். ஞானம் கேட்பதற்கு அவருக்கு நேரம் கிடையாது. முழு நாளும் தொழிலிலேயே மூழ்கி இருக்கிறார். அதிக செல்வம் கிடைக்கின்ற பொழுது ஆலயம் கட்டியதால் தான் செல்வம் கிடைக்கிறது என்று நினைக்கின்றனர். உங்களிடம் யாராவது வந்தால் லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை அவர்களுக்கு காண்பியுங்கள். நீங்கள் உலகில் அமைதியை விரும்புகிறீர்கள் என்றால் உலகில் அமைதியான ராஜ்யம் இருந்தது. இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை சூரிய வம்ச ராஜ்யம் மிக அமைதியாக நடைபெற்றது. பிறகு 2 கலைகள் குறைந்து விடுகிறது என்று கூறுங்கள். இந்த சித்திரம்தான் அனைத்திற்கும் ஆதாரமாகும். இப்பொழுது நீங்கள் உலக அமைதியை விரும்புகிறீர்கள். எங்கு செல்வீர்கள்? வீடு பற்றி அறியவே இல்லை. ஆத்மாவாகிய நான் அமைதி சொரூபமானவன், மூலவதனத்தில் இருப்பவன். அதுதான் சாந்தி தாமம் ஆகும். அது இந்த உலகில் கிடையாது. அது நிராகார உலகம் என்று கூறப்படுகிறது. மற்றபடி உலகம் என்று இதற்குதான் கூறப்படுகிறது.
உலக அமைதியானது புதிய உலகத்தில் ஏற்படும் உலகிற்கு எஜமானரானவர் இவர் அமர்ந்து இருக்கிறார். ஏழைகள் இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்கின்றனர். இந்த மார்க்கம் மிக நன்றாக இருக்கிறது என்று சிலர் கூறுகின்றனர். அமைதி அமைதி என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் எப்பொழுது அமைதி இருந்தது, எப்படி ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு மாநாடுகள் நடத்துகின்றனர். நீங்கள் உலகில் எப்பொழுதாவது அமைதியை பார்த்து இருக்கிறீர்களா? அமைதியான உலகம் எப்படி இருக்கும் என்று அவர்களிடம் கேட்க வேண்டும். பிரஜைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் ஏன் குழப்பமடைகிறீர்கள்? மாநாடுகள் நடத்தி கொண்டே இருக்கின்றனர். எங்கிருந்தும் பதில் கிடைப்பது கிடையாது. உலக அமைதியானது இப்பொழுது தந்தையின் மூலம் உருவாகிக் கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவில் இருந்து 3000 ஆண்டிற்கு முன் சொர்க்கம் இருந்த பொழுது அங்கு அமைதி இருந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஒருவேளை அங்கும் அசாந்தி இருந்தால் பிறகு அமைதி எங்கிருந்து கிடைக்கும்? நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுவதற்கு நேரம் கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் கேட்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லை. கேட்பதற்கும் சௌபாகியம் தேவை. கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளாகிய நீங்கள்தான் தந்தையிடம் கேட்பதற்கான உரிமையாளர் ஆகிறீர்கள். தந்தையை தவிர வேறு யாரும் கூற முடியாது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கூறுகிறார், இது ராவண ராஜ்யமாகும். இங்கு எப்படி அமைதி ஏற்பட முடியும்? ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். நம்மை தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கின்றனர். தூய்மையான உலகம் இந்த லக்ஷ்மி நாராயணனுடையது ஆகும். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்திற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? சூரிய வம்சி, சந்திர வம்சி, பிறகு ராவண வம்சி ஆகும். இந்த நேரத்தில் கலியுகம், ராவண சம்பிரதாயம், பெரிய பெரிய மனிதர்களும் கூட ஒருவரையொருவர் என்று உரிமைக் கொண்டு இருக்கின்றனர். நான் இன்னாராக இருக்கிறேன் என்ற அகங்காரம் அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தின் மூலம் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். அவர்களது ராஜ்யத்தில் தான் உலகில் அமைதி இருந்தது, வேறு எந்த தர்மமும் இல்லாமல் இருந்தது என்று கூறுங்கள். உலகில் அமைதி இங்குதான் ஏற்படும். ஆக முக்கியமான சித்திரம் இதுவாகும். மற்றபடி பல சித்திரங்களை புரிய வைப்பதால் மனிதர்களின் எண்ணங்கள் வேறு திசைகளில் சென்றுவிடும். எதை புரிய வைத்தீர்களோ அதையும் மறந்து விடுகின்றனர். அதற்குதான் பலர் சேர்த்து சமைத்த பண்டம் பாழென்று கூறப்படுகிறது. பல சித்திரங்கள் உள்ளன. கேலிக்குரிய விஷயம் என்னவென்றால், உரையாடல் போன்ற நிகழ்ச்சிகளில் மூல விஷயம் புத்தியிலிருந்து நீங்கிவிடுகிறது. தந்தை இதை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மிக சிலரே புரிந்து கொள்கின்றனர். 84 பிறவிகளும் அவர்கள் மட்டுமே எடுக்கின்றனர். காண்பிப்பது ஒருவராக தான் இருக்கிறது. அனைவரையும் எப்படி காண்பிக்க முடியும்? சாஸ்திரங்களிலும் ஒரு அர்ஜுனனுடைய பெயர் கூறப்பட்டு இருக்கிறது அல்லவா? பள்ளியில் ஆசிரியர் ஒரே ஒருவருக்கு மட்டும் கல்வி கற்பிக்க மாட்டார். இதுவும் பள்ளிக்கூடம். கீதையில் பள்ளிக்கூடமாக காண்பிக்கப்படவில்லை. கிருஷ்ணர் சிறிய குழந்தை, அவர் எவ்வாறு கீதை கூறுவார்? இது பக்தி மார்க்கம் ஆகும். உங்களது இந்த பேட்ஜ் அதிகமான காரியங்கள் செய்யும். இது அனைத்தையும் விட மிக சிறந்தது. முதலில் சிவபாபாவின் சித்திரத்தின் எதிரில் அழைத்து வர வேண்டும். பிறகு லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் முன் நீங்கள் அமைதியை கேட்கிறீர்கள். அது கல்ப கல்பத்திற்குமாக தந்தையின் மூலம்
உருவாகிறது. நீங்கள் இந்த சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். முன்பு நீங்கள் கீழான புத்தியுடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை தூய புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார். பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருக்கும் சத்கதியை செய்விக்க முடியாது, உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியாது என்று எழுத வேண்டும். தந்தைதான் அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறார். அவரைதான் நினைவும் செய்கின்றனர். முக்கிய சித்திரம் இந்த இரண்டும் ஆகும். எதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லையோ அதுவரை இதிலிருந்து மாறிவிடக்கூடாது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும். நேரம் வீணாகி விடுகிறது. புத்தியில் அமரவில்லை எனும் பொழுது அனுப்பி வைத்துவிட வேண்டும். இதில் புரிய வைப்பவர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். தாய்மார்களாக இருந்தால் மிகவும் நல்லது. ஏனென்றால் யாரும் கோபப்பட மாட்டார்கள். யார் புரிய வைப்பதில் தீவிரமாக இருக்கின்றனர் என்பதை அனைவரும் அறிவர். மோகினி இருக்கிறார், மனோகர் இருக்கிறார், கீதா இருக்கிறார். மிகவும் நல்ல குழந்தைகள் உள்ளனர். ஆக முதலில் லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தில் முற்றிலும் பக்காவாக ஆக்க வேண்டும். இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அமைதியான உலகிற்கு செல்ல முடியும் என்று கூறுங்கள். முக்தி, ஜீவன் முக்தி இரண்டும் கிடைத்துவிடும். அனைவரும் முக்திக்கு செல்வர். பிறகு வரிசை கிரமமாக நடிப்பதற்கு வருவீர்கள். போதையுடன் புரிய வைக்க வேண்டும். இந்த சித்திரம் நம்பர் 1 ஆகும். அமைதியான உலகிற்கு இவர்கள்தான் எஜமானர்களாக இருந்தனர். இந்த விஷயங்கள் புத்திசாலியின் புத்தியில் தான் அமர்கிறது. நன்றாக இருக்கிறது என்று கூறுகின்றனர், கால்களில் விழுகின்றனர். ஆனால் தந்தையை சிறிதும் அறியவில்லை. அவர்களையும் மாயை விடுவது கிடையாது. எந்த தந்தை இவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றாரோ அவரை எந்த அளவு நினைவு செய்ய வேண்டும். அதனால்தான் தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும், சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இங்கு உள்ளுக்குள் வந்ததும் மகிழ்ச்சியில் புல்லரிக்க வேண்டும். நான் இவ்வாறு ஆகிறேன், நான் உள்ளுக்குள் வருகிறேன், லக்ஷ்மி நாராயணனை பார்க்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆஹா, பாபா என்னை இவ்வாறு ஆக்குகிறார். ஆஹா பாபா, ஆஹா. லௌகீக வீட்டில் யாருடைய தந்தையாவது பெரிய பதவியில் இருந்தால் அந்த குழந்தைக்கு என் தந்தை அமைச்சர் என்ற மகிழ்ச்சி இருக்கும். தந்தை என்னை இவ்வாறு ஆக்குகிறார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்குள் எவ்வளவு இருக்க வேண்டும். ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது, மிக வேகமாக எதிர்க்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுக. ஆத்மாவை பாருங்கள். பிறகு மனைவியையும் ஆத்மா என்ற ரூபத்தில் தான் பார்ப்பீர்கள். கெட்ட பார்வை இருக்கவே இருக்காது. நீங்கள் சகோதரன் சகோதரி என்ற பார்வையில் பார்க்காததால் தான் மனதில் புயல்கள் வருகின்றன. இதில் மிகுந்த முயற்சி இருக்கிறது. நல்ல பயிற்சி தேவை. ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆக வேண்டும். கர்மாதீத் நிலை கடைசியில்தான் ஏற்படும். சேவை செய்யும் குழந்தைகள்தான் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியும். தாமதமாக வந்திருந்தாலும் கூட அவர்களும் முன்னேற முடியும், வேகமாக செல்ல முடியும். இவர்கள் வீடு வாசலை எப்படி விட்டனர் என்ற முந்தைய சரித்திரத்தை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இரவோடு இரவாக ஓடி வந்து விட்டனர். பிறகு இவ்வளவு குழந்தைகளை வளர்த்தார். இதுதான் பட்டி என்று கூறப்படுகிறது.
பிறகு பட்டியிலிருந்து வரிசைப்படியாக வெளிப்பட்டனர். பாபா உங்களை அதிசயமான உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். ஆச்சரியமான விஷயமாகும். இறை தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். குழந்தைகளுக்கு தினம் தினம் எவ்வளவு புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். மேலும் குழந்தைகளுக்கு வணக்கம் என்று கூறுகிறார். குழந்தைகளே, நீங்கள் என்னை விட உயர்ந்த நிலையை அடைகிறீர்கள். நீங்கள்தான் ஏழையிலிருந்து இரட்டை கிரீடமுள்ள உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். ஆக தந்தை மிகுந்த ஆர்வத்துடன் வருகிறார். கணக்கிட முடியாத முறை வந்து இருப்பார். இன்று நீங்கள் ராமராகி என்னிடமிருந்து ராஜ்யம் அடைகிறீர்கள். பிறகு ராவணனிடம் ராஜ்யம் இழந்து விடுகிறீர்கள். இது விளையாட்டாகும். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆத்மாவை சதோ பிரதானமாக்குவதற்காக ஒரு சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்திகளை பெற வேண்டும். ஆத்ம உணர்வுடையவராவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதரன் சகோதரி என்ற பயிற்சி நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். தந்தை மற்றும் லட்சியத்தின் சித்திரத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் விரிவான முறையில் புரிய வைக்க வேண்டும். மற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்க வேண்டாம். வரதானம். சேவையின் களத்தில் நாடி மற்றும் சமயத்தை பார்த்து சத்தியமான ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் நிறைந்தவர் ஆகுக. பாபாவின் இந்த புதிய ஞானம் சத்தியமான ஞானமாகும். இந்த புதிய ஞானத்தின் மூலம்தான் புதிய உலகம் உருவாகி கொண்டு இருக்கிறது. இந்த அதிகாரம் மற்றும் போதை சொரூபத்தில் வெளிப்படையாக இருக்க வேண்டும். ஆனால் இதன் பொருள் வந்தவுடன் யாருக்காவது புதிய ஞானத்தின் புதிய விஷயங்களை சொல்லி குழப்பி விடுகிறீர்கள் என்று கிடையாது. பூமி, நாடி மற்றும் சமயம் அனைத்தையும் பார்த்து ஞானம் கொடுப்பது இது ஞானம் நிறைந்தவரின் அடையாளம். ஆத்மாவின் விருப்பத்தை பாருங்கள், நாடியை பாருங்கள், பூமியை உருவாக்குங்கள். ஆனால் உள்ளுக்குள் உண்மையின் பயமற்ற தன்மையின் சக்தி அவசியம் இருக்க வேண்டும். அப்போதுதான் சத்தியமான ஞானத்தை வெளிப்படுத்த முடியும். ஸ்லோகன். எனது என சொல்வது என்றால் சின்ன விஷயத்தை பெரியதாக ஆக்குவது. உனது என சொல்வது என்றால் மலை போன்ற பிரச்சனையை பஞ்சாக மாற்றிவிடுவது. அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். ஆனால் எவ்வளவு பெரிய பொறுப்போ அவ்வளவுதான் டபுள் லைட். பொறுப்பை நிறைவேற்றிக் கொண்டே பொறுப்பின் சுமையிலிருந்து விடுபட்டு இருங்கள். இதைதான் பாபாவிற்கு அன்பானவராக இருப்பது என்பதாகும். என்ன செய்வேன், நிறைய பொறுப்பு உள்ளது என்று பயப்படாதீர்கள். இதை செய்யட்டுமா வேண்டாவா, இதுவோ மிகவும் கஷ்டம். இது போல உணர்வது என்றால் சுமையாகிவிடும். டபுள் லைட் என்றால் இதிலிருந்து விடுபட்டு இருப்பது. எந்த ஒரு பொறுப்பினுடைய கர்மத்தின் குழப்பத்தின் சுமையும் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி.